ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7 ஜூலை 2025 இன்றைக்கான பேப்பரில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரிக்ஸ் மாநாடு பற்றி கொடுத்துருக்காங்க. பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோவில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கே நடந்திருக்குன்னா பிரேசிலில் நேற்று நடந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நேற்றுனா 6-7 இந்த 2 நாள் நடந்திருக்கு. யார் இதுக்கு இப்போ தலைமை ஏற்றிருக்கானா, இந்த வருஷம் இந்த மாநாட்டை யார் நடத்துகிறாங்கன்னா பிரேசில் தான் இந்த வருஷம் இந்த மாநாடு நடத்துகிறாங்க. இது எத்தனாவது மாநாடுனா 17வது மாநாடு, 17th மாநாடு பிரேசிலில் ரியோ டி ஜெனீரோவில் நடந்திருக்கு. இதில் எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரேசில், ரஷ்யா, சீனா, தென் ஆப்பிரிக்கா, 5 நிறுவன உறுப்பு நாடுகளுடன் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரகம், சவுதி அரேபியா, இந்தோனேஷியா ஆகிய கூடுதல் உறுப்புகளையும் இந்த பிரிக்ஸ் நாடு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 நாடு இருந்திருப்பாங்க, பிஆர்ஐசி அப்படின்ற மாதிரி இருந்திருப்பாங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்திருப்பாங்க. அது கூட இப்போ ஒரு 5 நாடுகள் ஆட் ஆகிருக்கு. எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரகம், சவுதி அரேபியா, இந்தோனேஷியா இந்த நாடுகளையும் இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேர்ந்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த தலைமை இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த தலைமை இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா அடுத்த ஆண்டு வகிக்க உள்ளது. உலக மக்கள் தொகையில் 49.5% கிட்டத்தட்ட 50% மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது தான் பிரிக்ஸ். இதில் தான் 50% மக்கள் இருக்காங்க. மொத்த உற்பத்தியில் 40%, உலகளாவிய வர்த்தகத்தில் 26% இவங்க இந்த பிரிக்ஸ் நாட்டில் இருக்க நாடுகள் மொத்தமாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன தேவைன்னா, பிரிக்ஸ் எங்கே நடந்துச்சு, மாநாடு எங்கே நடந்துச்சு, அதில் எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பிரிக்ஸ் ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபவுண்டட் அப்படின்னா 16 ஜூன் 2009 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது ஒரு திறன் வளர்ச்சி திட்டமாக இருக்குது. இதில் 41 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ லட்சம்னா 41 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளில் 30க்கும் மேற்பட்ட துறைகளில் 2,59,072 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் முதல்வன் திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்க, எவ்வளோ பேர் இப்போ அப்ராக்சிமேட்டாக பயன்பெற்றிருக்காங்கன்னா 41 லட்சம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2022 மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் 41 லட்சம் பேர் இதில் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இரட்டைமலை ஸ்ரீனிவாசனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவருக்கு 2 பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அது பார்த்து வச்சுக்கலாம். திவான் பகதூர், திராவிட மணி அப்படின்றது அவரோட பட்டங்கள். திவான் பகதூர் நமக்கு தெரியும், திராவிட மணி அப்படின்றது நமக்கு தெரியாது. திவான் பகதூர், திராவிட மணி அப்படின்ற பட்டம் யாரோடது? இரட்டைமலை ஸ்ரீனிவாசனோடது. அவருக்கு இன்றைக்கி பர்த்டே 7 ஜூலை 7 தான் அவருக்கு பர்த்டே போல்.
இவர் வந்து அண்ணல் அம்பேத்கர், காந்தியடிகள், அதுக்கப்புறம் அயோத்திதாச பண்டிதர் போன்ற பேராளுமைகளுடன் இணைந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் விடியலுக்காக உழைத்த திராவிட மணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவரோட பட்டப்பெயர் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். சிறப்பு பெயர் திராவிடமணி திவான் பகதூர். திவான் பகதூர் திராவிடமணி அப்படின்றது யாரை குறிக்குதுன்னா இரட்டைமலை ஸ்ரீனிவாசனை குறிக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து சிறப்பு முகாம் வந்து நடத்தியிருக்காங்க. அதில் என்னென்னா நம்மளோட மக்களோட குறைகளை கேட்டு அதை வந்து நிவர்த்தி பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா என்னென்னா அது வந்து குறை தீர்க்கும் முகாம் மாதிரி தான். அது வந்து எப்போத்துலேருந்து தொடங்க போகிறாங்கன்னா ஜூலை 15 தான் வந்து தொடங்க உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அமைந்தாங்கு ஒழுகான் அளவு அறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அமைந்தாங்கு ஒழுகான் அளவு அறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் வந்து அறியாமல் தன்னை வியந்து மதித்து கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரம் என்னென்னா வழி அறிவான். அமைந்தாங்கு ஒழுகான்னா மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல், அளவு அறியான்னா தன்னோட வலிமையை வந்து அறியாதவன், தன்னை வியந்தான்னா தன்னை வியந்து மதித்து கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரம் வழி அறிதல். நெக்ஸ்ட்டு இங்கே வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் வந்து உலக வங்கியோட சப்போர்ட்னால நிதியுதவியுடன் வந்து 2005 2006 வந்து தொடங்கியிருக்கோம். 2005 2006 வந்து உலக வங்கி, மேபி இது கூட கேட்கலாம், உலக வங்கி எந்த வங்கி வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா உலக வங்கி எந்த வருஷம்னா 2005 2006. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா புது வாழ்வு அப்படின்ற பெயரில் வந்து மாற்றம் பெயரில் திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வாழ்ந்து காட்டுவோம் அல்ல புது வாழ்வு அப்படின்னு வந்து மாற்றி மாற்றி கொடுக்கலாம். அப்போ ரெண்டுமே வந்து ஒரே திட்டம் தான். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து உலக வங்கியும் தமிழ்நாடும் எவ்வளோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 70:30 தான் வந்து இங்கே ரேஷியோ. 70 வந்து வேர்ல்டு பேங்க் கொடுக்குறாங்க, 30 வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போட்டுக்கிறாங்க. இது வந்து 2005 2006 தொடங்கியிருப்பாங்க. 2016 ஆண்டு இந்த திட்டம் நிறைவுற்ற நிலையில் உலக வங்கி நிதியுதவியுடன் மேலும் 10 ஆண்டுகளுக்கு வந்து நீட்டிக்கப்பட்டது. 2006 அதாவது 10 வருஷத்தோடு முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 2016 அப்புறம் மேலும் 10 ஆண்டுகள் வந்து நீட்டிச்சிருக்காங்க. இதோட நோக்கம் என்னென்னா ஊரக பகுதிகளில் வறுமை ஒழிப்பை தாண்டி ஊரக தொழில்களை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊரக பகுதிகளில் வறுமையை ஒழிக்கணும், அதே மாதிரி ஊரக தொழில்களை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் தான் வந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா எந்த பேங்க்ஸ் நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, எந்த வருஷம் தொடங்கினாங்க, அதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்துக்கு உலக வங்கியானது 70% பங்களிப்பையும் தமிழ்நாடு அரசு 30% அளிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தது தான். வேர்ல்டு பேங்க் வந்து 70%, நம்ம தமிழ்நாடு வந்து 30% வந்து போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உலக வங்கி மட்டும் சுமார் ஒரு 1000 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் வந்து கடந்த ஜூன் 30 வந்து முடிவடைகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது கூட கேட்கலாம், ஏன்னா வந்து இந்த திட்டம் வந்து முடிவடைஞ்சிருக்கு ஜூன் 30 2016 தொடங்கினா 2025 ஜூன் 30 வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த நியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னுயிர் காப்போம் அப்படின்ற திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இன்னுயிர் காப்போம் திட்டத்தில் 4 லட்சம் பேருக்கு கட்டணமில்லா சிகிச்சை. அங்கே வந்து 41 லட்சம் வந்து இது அந்த திறன் பயிற்சியில் வந்து இருந்திருந்தாங்க. இங்கே வந்து இன்னுயிர் காப்போம்ல 4 லட்சம் பேர் வந்து கட்டணமில்லா சிகிச்சை வந்து போயிட்டுருக்காங்க. எந்த வருஷம் எந்த நாள் தொடங்கினது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். 2021 டிசம்பர் 18 வந்து தொடங்கியிருக்காங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படின்றது வந்து 2021 டிசம்பர் 18 அப்படின்ற அந்த டேட்டில் தான் வந்து தொடங்கியிருக்காங்க. நம்ம வந்து அந்த இது பார்த்தோம். 2022 மார்ச் 1 தான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் வந்து தொடங்கினதாக வந்து பார்த்துருப்போம்.
நான் முதல்வன் திட்டம் வந்து 2022 மார்ச்சில் தொடங்கியிருப்பாங்க. இது வந்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 வந்து 2021 டிசம்பர் 18 தொடங்கியிருக்காங்க. இங்கே இருக்கிற வாழ்ந்து காட்டுவோம் அதாவது புது வாழ்வு திட்டம் வந்து 2005 2006 அந்த நிதியாண்டில் வந்து தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து இப்போ இன்னுயிர் காப்போம்ல 4 லட்சம் பேர் வந்து கட்டணமில்லா சிகிச்சை பெற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த திட்டத்தில் என்னென்னா முதல் 48 மணி நேரத்துக்கு வந்து 1 லட்சம் மதிப்பிலான சிகிச்சைகளை கட்டணமின்றி வழங்கி அவர்களுடைய உயிரை காப்பாற்றுவது தான் இந்த திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸில் சாலை விபத்தில் சிக்குபவர்களுக்கு ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸில் 1 lakh rupees வரைக்கும் வந்து சிகிச்சைகளை கட்டணமின்றி வந்து அவங்களுக்கு கொடுத்து காப்பாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 1 லட்சத்தை வந்து 2 லட்சமாக வந்து இந்த திட்டத்தில் சிகிச்சை பெறும் தொகையை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக வந்து உயர்த்தி இந்த கடந்த ஆண்டில் வந்து முதல்வர் உத்தரவிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 லட்சம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. 1 லட்சம் வரைக்கும் அவங்க கவர்மெண்ட்டே வந்து போட்டு அவங்கள வந்து காப்பாற்றுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அந்த அளவை மட்டும் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் வந்து கூட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி வந்து ஆராயத்திற்கு ஒரு குழு போட்டிருப்பாங்க. யார் தலைமையிலனா ராம்நாத் கோவிந்த் அவர்களோட தலைமையில், முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் வந்து ஒரு குழு வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உலகக்கோப்பை குத்துச்சண்டை. வேர்ல்டு கப் குத்துச்சண்டையில் வந்து சாக்ஷிக்கு தங்கம், ஜூக்னு பூஜா மீனாட்சிக்கு வெள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கஜகஸ்தானோட தலைநகர் அஸ்டானா அப்படின்ற இடத்துல தான் வந்து பாக்ஸிங் வேர்ல்டு கப் போட்டி வந்து நடந்துகிட்ருக்கு. கஜகஸ்தான் தலைநகர் அஸ்டானாவில். அதில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த சாக்ஷி வந்து தங்கப்பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பூஜா, மீனாட்சி, அதுக்கப்புறம் ஜூக்னோ இவங்க 3 பேரும் வந்து வெள்ளி பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான பேப்பரில் அவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸ். இதில் கொடுத்துருக்க அந்த 3 திட்டம் என்றைக்கு தொடங்கினாங்க, அதோட நோக்கம் என்ன, அதுக்கப்புறம் இந்த புது வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் வந்து முடிஞ்சிருக்கும் ஜூன் 30யோட, எந்த பேங்க் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, இது மாதிரி வந்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நாளைக்கான பேப்பரில் மீட் பண்ணுவோம். பை.